மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் செப்டம்பர் மாதத்திற்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் மேஷ ராசிக்கு மிக அற்புதமாக இருக்கும். முக்கியமாக முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக யோகமாக தரக்கூடிய மாதமாக அமையும். ஏனென்றால் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் 5ஆம் இட கேதுவால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் வந்து சேரும், பூர்த்தியாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முக்கியமாக பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். 3ஆம் இட குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து சேரும். வரவு அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்பு உண்டு. முடங்கி கிடந்த தொழில்கள் முன்னேற்றம் அடையும். வியாபாரம் விருத்தியாகும். புதிய வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் செப்டம்பர் 7, 9, 16. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர். டெய்லி முடிஞ்சா இல்லைங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது விநாயகரை வழிபடுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். அஸ்வினி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். பரணி நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு செப்டம்பர் மாதம் மிக அருமையாக இருக்கும். எல்லா விதத்திலும் நன்மையே கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். ஏனென்றால் சத்குரு ஜெய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் விலகி போகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் உங்களிடம் வந்து சமாதானம் பேசும் நிலையும் உண்டாகும். ஏனென்றால் லாபஸ்தானத்தில் குரு பார்வையிடம் சஞ்சரிக்கும் ராகுவால் தடைப்பட்ட வரவு நீங்கி இனிமேல் உங்களுக்கு செல்வம் பெருகும். செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். புதிய தொழில்கள் நீங்கள் தைரியமாக தொடங்கலாம். எல்லாம் வெற்றியில் வந்து சேரும். பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. புதிய இடம், வீடு, வங்கியில் கணக்கு வைத்திருப்பவங்களுக்கு பணம் எல்லாமே வந்து சேரும் வாய்ப்பு உள்ளது. இனிமேல் உங்கள் கஷ்டங்கள் விலகும். நீங்கள் ஏதாவது ஊரில் இருக்கும் ஒரு தேவி கோவிலுக்கு போய் வழிபடுங்கள். உங்கள் சங்கடங்கள் நீங்கி எல்லாம் நல்லதே நடக்கும். கடைசி நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். எந்த ஒன்றிலும் தனித்துவம் கொண்டவராக உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும். செலவுகள் குறைந்து செல்வாக்கு உயரும். திறமை வெளிப்படும். 7, 9, 11ஆம் இடத்தில் சுபத்துவம் பெறுவதால் கூட்டுத் தொழில் மேன்மை அடையும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு இனிமேல் அதிகமாக கிடைக்கும். புதிய உறவுகள் வந்து சேரும். ஆனவர்களுக்கும் சரி, திருமணமானவர்களின் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல சந்தோஷம், நன்மைகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய வரன்கள் வந்து சேரும் கூடிய விரைவில். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விவசாயத்தில் முன்னேற்றம் அடையும். மாணவர்களுக்கு முக்கியமாக மாணவர்களுக்கு படிப்பு நல்ல அக்கறை ஏற்பட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை 100% கிடைத்தே தீரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன்.
முருகனை நினைத்து தினந்தோறும் உங்கள் வீட்டில் பூஜை செய்யுங்கள். அவரை வணங்கி வாருங்கள். எந்த காரியம் செய்வதற்கு முன் அவரை வணங்குங்கள். ஓம் முருகா, ஓம் முருகா என்று கூறுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் சரவணபவாய நமக. நன்றி.